ஒரு காலேஜே கொண்டாடின ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த விஷயத்த வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை நைட்டு என்னோட சீனியர் அண்ணா ரூமில் வீட்டில் வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் 5:15 விடிய விடிய அவர்கிட்ட மட்டும் தான் மிஷின் இருக்குது. எடிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவோட கால் வருது. அது கால் வந்தோட்டு கட் ஆயிடுச்சு. அப்போவே உடம்புலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. தெரிஞ்சிருச்சு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று. உடனே ஒரு நிமிஷத்தில் திருப்பி கால் வந்துச்சு. ஏஞ்சிச்சா எங்கள் அம்மா அழுதுகிட்டே எங்கள் அப்பா இறந்துட்டாருன்றதை சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க. நான் வந்து எங்கள் சீனியர் அண்ணா வீட்டில் இருக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அழுதா வந்து எல்லாரும் எழுந்துருவாங்கன்னு சொல்லி வாயை மூடிட்டு கீழே விழுந்து லிஃப்ட் மேலே வரல, சக்கு சக்குன்னு அடிச்சுட்டு வரலன்னு வாயை பொத்திக்கிட்டே கீழே வரைக்கும் இறங்கி கார் பார்க்கிங்கில் போய் அழுத பாருங்க, எல்லாம் இருந்துச்சிட்டாங்க அந்த சவுண்டில். ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு காரை பிடிச்சி கோயம்புத்தூர்லேருந்து அழுது 12 மணி நேரம் அழுது டயர்டாகி தூங்கி திருப்பி எந்திரிச்சோடனே நினைவு வந்தோடனே திருப்பி அழுது டயர்டாகி தூங்கி இப்படி போனேன். ஸோ அப்போ என்னன்னா, எங்கள் அப்பா இது வரைக்கும் நான் டிவியில் வந்ததையோ இல்லை எதில் வந்ததையோ பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணுவார். தம்பி பெரிய ஆளாக வருவார், உன்னோட ஹைட்டுக்கும் இதுக்கும் எப்படி வருவா தெரியுமா அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லுவார். ஆனால் அவருக்கு வந்து நான் டிவியில் இருந்ததையோ இதையோ நான் இது பண்ண காட்டினதே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இறந்துட்டாரு அப்படின்ற போது அது இறந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ல. எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப தைரியமாக இருந்தது. ஏன் தைரியமாக இருந்ததுன்னு எனக்கு தெரில. என்ன பண்ணிட முடியும், இதுக்கப்புறம் என்ன உயிராக போகுது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செத்துருவோம், அவ்வளோதானே. செத்துருவோம் அப்படின்றது ஒரு தடவை தான், வா என்ன பண்ணலான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் 16 நாள் என்னை விடல வெளியில், வீட்டை விட்டு வெளியில் விடல. அப்படின்னா 16 நாள் இருந்தே ஆகணும். அந்த மொட்டை மண்டையோட உட்காந்துருக்கேன் வீட்டில். அப்போ பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி, முன்னாடி நமக்கு ஷார்ட் ஃபிலிமை பார்த்தார் இல்லையா, அதே மொட்டையாக தான் இருந்தேன். அப்போ ஒரு பாக்யராஜ் சாரோட இருக்கிற ஃபோட்டோ ஒன்று இருக்கும், மொட்டையாக நின்றுட்டு இருப்பேன் கூட. ஸோ அவர் வந்து பார்த்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். சார் அது இல்லை சார், நான் ஆக்டிங் இதில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கற்றுக்குவேன் சார். அவர் சென்னைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டு போய் அவர் மூலமாக ஒரு நல்லது நடந்தது. அப்புறம் விஜய் டிவிக்கு போனேன். அவர் மூலமாக போய் அவரோட அசிஸ்டண்ட்டுன்ற பேரில் விஜய் டிவிக்கு போய் விஜய் டிவியில் நெல்சன் அவரோட சேர்த்துக்கிட்டாரு. அவரோட 5.5 வருஷம் எனார்மஸ் எக்ஸ்பீரியன்ஸு அந்த அவர் சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க உங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடணும். நீ நல்லா பண்ணுற, நல்லா நடின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பேப்பரை கொடுக்கணும். இவன் நல்லா பண்ணுறான்ற ரெக்கக்னைஸ் பண்ணுற டேரக்டர்ஸ் இருக்கணும். அங்கே இருக்கிற ஒரு ஹெட் இருப்பாங்க, விஜய் டிவியில் இருக்கிற ஹெட் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஆளுங்களாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு டைம்லையும் ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு விஜய் அண்ணா வரைக்குமே விஜய் அண்ணா ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் எங்கள் அப்பா இருக்காருன்னு நினைக்கிறேன்.